வீட்டிலேயே இப்போ ஹோம்மேடு குலோப் ஜாமுன் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பால்லாம் பொங்கி பொங்கி வராமல் நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் மாவுஸை வாங்கி அவசரத்துக்கு செய்வீங்க. ஒரு ருசியாக சாப்பிட்ணுங்கும்போது ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னால் இந்த மெத்தடில் நீங்கள் குடும்பத்தாருக்கு செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உன்னதமான ருசியாக இருக்கும். நாங்கள் எப்பயும் செய்யலைன்னாலும் தீபாவளிக்கு கண்டிப்பாக செய்திருவோம். அதுலேயும் என்னோடய அம்மாவனுடைய அக்கா பெரியம்மா எங்களுக்கு தீபாவளின்னா செய்து கொடுத்துருவாங்க. ஒரு தூக்கில் போட்டு கொடுத்து விட்ருவாங்க. இன்னுமே நாங்கள் ஹோம்மேடு இப்போ நாங்கள் வீட்டில் செய்யும்போது கூட பெரியம்மாவோட ஞாபகம் வரும். இன்றைக்குமே அவங்க தள்ளாத வயசில் என்னென்ன முறைன்னு நாங்கள் கேட்குறது உண்டு அவங்கக்கிட்ட. ஸ்வீட்டெல்லாம் மைசூர் பாக்கெலாம் அவங்க சொன்னாங்கன்னா 1 பங்கு கடலை மாவுக்கு 3 பங்கு நெய் 3 பங்கு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஹோம்மேடு குலோப் ஜாமுன் ரொம்ப சிம்பிளாக 1/2 லிட்ரு பாலில் 25 ஜாமுன் வரும். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இது நல்ல க்ரீம் உள்ளது. நான் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டி சட்டியாக எடுத்துக்கோங்க. நான் இண்டோலிய சட்டி கல்கட்டா கடாயை எடுத்திருக்கேன். பாலை ஊற்றிக்கிறோம். மரக்கரண்டி போட்டு தொலாவி விடும்போது பொங்கி வராது. பொங்கி வரும்போது ஒரு சின்ன தட்டை போட்டுருங்க. சுத்தமாகவே பொங்காது, கொதிச்சு அடங்கும். ஒரு 20 நிமிஷம் வரையிலும் நம்ம அப்படியே பொங்கி வரும்போது அதை எடுத்து விடுறது. உள் பக்கமாக சுற்றி வர ஒரு சில்வர் கரண்டியில் அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷத்தில் நல்ல தயிர் பதம் வந்துடும். அனலை 10%லேருந்து 15% குறைச்சி கொஞ்சம் ஏற்றி அது போல் வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எப்போ நிறுத்தணுன்னா பாருங்கள், இப்படி தடம் விடுது, இடம் விடுதில்ல. இப்போ ஆற வச்சு எடுக்கும்போது பாருங்கள் இந்த அளவு கெட்டியாயிரும். 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா. 1/2 லிட்ரு பாலுக்கு 1/4 டீஸ்பூன் தலையை தட்டி ஆப்ப சோடா. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நெய் போட்டு நல்லா விரலால் தேய்ச்சி விட்டு அந்த கோவாவில் கலந்துருங்க. 50 கிராம் மைதா மாவு. இந்த கப்பு வீட்டில் இருக்கும் இல்லையா, இல்லை 100 உலக்கு இருக்கும் இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கோங்க. 50 மைதா. நல்லா இதை விரல்களால் ரொம்ப பிசைஞ்சு கொடுக்காம விரல்களால் களைஞ்சு அதை ஒரு நல்லா கொஞ்சம் கெட்டி டோவாக கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக 50 கிராம் மாவு பிடிக்கும். கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா இப்படி சுற்றி வர இது போல் எடுத்துட்டோம். பாருங்கள், எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக வருது. 2 உள்ளங்கையில் வச்சு லேசாக தேய்க்கணும், அழுத்தி தேய்க்கக்கூடாது. உள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு பரன்னு இருக்கணும். இதை சிலிண்டர் வடிவமாகவும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பழைய வடிவத்தில் இப்படியும் போட்டுக்கிறோம். திரி போல் 25 ஜாமுன் வந்திருக்கு. இந்த சட்டியை நீங்கள் எதுக்கும் வையுங்க. அதாவது எண்ணெயில் போட்டு பார்க்கும்போது பிரிஞ்சதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் மைதா. அதனால் அந்த வடைச்சட்டி இருக்கட்டும். நம்மளுக்கு துளி போட்டு பார்க்குறோம், நல்லா பிரியாமல் வருது. 20% அனல் இருக்கணும். சிம்மிலையும் வைக்கக்கூடாது, முளைக்கியும் விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா உள்ளே நிறைய எண்ணெய் குடிக்கும். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா நெய்யில் பொரித்து எடுத்திங்கன்னாலும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நெய்யெல்லாம் இழுக்காது. நல்லா மெரூன் ஷேடு வந்தோடனே எடுத்து வச்சுருவோம். எண்ணெய்க்கு தகுந்தது போல் 5-10 போட்டு எடுத்துருங்க. 100 அந்த கப்பால் கோபுரமாக 1 கப் சர்க்கரை, 1/2 பங்கு தண்ணி, ஏலக்காய் பொடி. ஒரு 3 நிமிஷத்தில் பிசுன்னு 2 விரலில் ஒட்டும். அதுதான் பதம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜாமுன்களை, ஆறுன ஜாமுன்களை சூடான பாகில் போட்டுடுறோம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுக்கிறோம். 1 மணி நேரம் கழித்து ஓரளவுக்கு ஜீரா எல்லாம் இழுத்துருச்சு.
நீங்கள் 3 மணி நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிரும். ஏன்னா நம்ம இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக எதுவுமே போடல இல்லையா. பாருங்கள், இப்போயே நான் உங்களுக்கு 1 மணி நேரத்துலையே அதை கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போத்தைய குழந்தைங்க, இப்போத்தைய ஜென்ரேஷனுக்காக நான் இந்த ரவுண்டான ஜாமுனை வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்கும். விரல்களில் கூட நான் அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள், அப்படியே கூடு போல் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா இன்ஸ்டண்ட் நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்தளவுக்கு அலாதியான ருசியை கொடுக்கும். ட்ரை ஜாமுனாக இருந்தால் சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு ஊறின பாகிலிருந்து ஊறின ஜாமுனை இப்படி உருட்டி வச்சிட்டிங்கன்னாலும் இதுதான் ட்ரை ஜாமுன்.